பஸ் ஆர்டர் பிரிண்ட்னு சொன்னீங்களே அப்படின்னா என்னது? ஓகே, இது இந்தியாவுக்கு வந்து ரொம்ப நியூ கான்செப்ட் ஆர்டர் பிரிண்ட் அப்படிங்கிறது. ஆர்டர் பிரிண்ட் அப்படின்னா இங்க பாருங்க, சார்ட்ல பாருங்க, மேல நம்ம சார்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா, இது அப்படியே நீங்க ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு கால் அண்ட் புட் ஆப்ஷனுக்கு நம்ம ஆர்டர் பிரிண்ட்ஸ் வரும். அப்படின்னா இந்த பிரைஸ்ல எவ்வளவு பை அல்லது செல் பண்ணிருக்காங்களா அப்படின்னு தெரியும். இதை வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேல ஏற்கனவே சொன்ன அந்த கன்ஃபர்மேஷன்ஸ், அந்த 2 லைன்ல எது ஜீரோக்கு மேல இருக்குன்னு பாக்குறோம். அடுத்து ரெண்டாவது அந்த ஆசிலேட்டர்ல நமக்கு ஜீரோக்கு பக்கத்துல இருக்கணும். மூணாவது 2 பிரைஸுமே ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். அப்படின்னா இது 20 ரூபா இருந்ததுன்னா அது 22 ரூபா. அந்த மாதிரி என்ன ஆகும், ரெண்டுமே ஒரு ஜாயிண்ட் பிரைஸ்ல இருக்கும், அது ஈக்குவல் பிரைஸ்ல இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல தான் நீங்க ஆப்ஷன் பை ட்ரை பண்ணணும். இல்லைன்னா என்ன பண்ணக்கூடாது, ஆப்ஷன் பை எடுக்கக்கூடாது. ஏன்னா மூணுமே சேர்ந்து வந்துருச்சு. அப்போ ஏதோ ஒரு சேல் எக்ஸ்பேன்ஷன் நடக்கும். சரிங்களா? அந்த எக்ஸ்பேன்ஷனை கேப்சர் பண்ணா மட்டும்தான் ப்ராஃபிட் பண்ண முடியும். சரியா? அப்போ இந்த மூணுமே தெரிஞ்சிருச்சு. ஆனா அவங்க வந்து எக்ஸாக்டா இந்த பிரைஸ்ல தான் பை பண்றாங்களா அப்படின்னு தெரிஞ்சுருக்கு நீங்க ஆர்டர் பிரிண்ட் நீங்க பார்க்கலாம். இந்த ஆர்டர் பிரிண்ட்ல பாருங்க என்ன சொல்லுது பாருங்க. இப்ப 37 ரூபா 15 காசுக்கு 30,000 குவாலிட்டி பை பண்றாங்க. அடுத்து 36 80 காசுக்கு நமக்கு வந்து பாருங்க 18